வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில அடிக்கடி உணரக்கூடிய ஒரு வழி என்ன தெரியுமா? யாரும் என்னை உண்மையிலேயே புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு வழி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருடங்களாக, ரொம்ப மாதங்களாக, ஏன் சிறு வயதில் பிறந்ததிலிருந்தே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய கோணங்கள், நீங்க பார்க்கக்கூடிய உலகங்கள், இது எல்லாம் சாதாரண மாணவர்களிடமிருந்து கொஞ்சம் வேறுபட்டவைகளாக இருக்கும். நீங்க அவங்க ஒரு கோணத்தில் யோசிக்கிறாங்க. மற்ற நபர்கள், உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறார்கள் என்றால் உங்களுடைய யோசனைகள் வேற மாதிரி இருக்கும். அவர்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட வேறுபட்ட ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க எல்லாத்தையுமே பொறுமையாக பேச மாட்டீங்க, வேகமாக பேசி விடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆழமாக ஒரு மனிதரை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அது உங்களுடைய காதலனோ காதலியோ, உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நீங்கள் அவர்களை பற்றி யோசித்தாலும் சரி, அவர்களை பற்றி நினைத்தாலும், ஏன் பேசினால் கூட அவர்களை நீங்கள் ஆழமாக புரிந்து பேச வேண்டும் என்று நினைத்து இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த அதிகமாக யோசிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் எல்லாராலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றிய சில நபர்களாலும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் செய்த நபர்களாலும் மட்டும்தான் நீங்கள் எல்லாரையும் அப்படி ஆழமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்ப வைத்து உங்களை ஏமாற்றிய நபர்கள் அதிக நபர்கள் இருப்பாங்க. அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் பேசினாலும் அது பெரிய அளவுல ரீச் ஆகாத மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதனாலே நீங்கள் எல்லாரிடமும் அதிகமாக பேச மாட்டீங்க. பேசுவீங்க. நீங்க பேசுவதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த அந்த ஒரு இடத்தில் மட்டும்தாங்க நீங்க பேசுவீங்க. எல்லா இடங்களிலும் வளவள என்று நீங்கள் பேச மாட்டீர்கள். அதே இது நீங்க பேசக்கூடிய இடம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், அந்த ஒரு இடத்தில் நீங்கள் பேசும் பொழுது அனைவரும் நீங்கள் பேசுவதை விரும்பி கேட்பார்கள். அந்த ஒரு இடத்துல நீங்க நீங்க உங்களுடைய சுதந்திரமாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உண்மை உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பது கிடையாதுங்க. உங்கள புரிந்து கொள்ளக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சரியான நேரத்தில் வரவில்லை என்பதாகத்தான் இருக்கும். அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரல. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டேதாங்க இருக்கும். நீங்க வேற மாதிரி இருந்ததற்கான தண்டனைகள் என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே கிரவுட ஃபாலோ பண்ணுகிற ஒரு மனிதர்கள் கிடையாது. எங்கெல்லாம் கூட்டமாக இருக்கிறார்களோ, நீங்கள் கூட்டமாக செல்ல வேண்டும், கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. நீங்க எப்போதுமே உங்களுடைய வேலை, உங்களுடைய பாதைகள், உங்களுடைய சுய முடிவுகள், மற்றவர்களின் முடிவுகளை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அவங்க எவ்வளவுதான் உங்களுடைய நன்மைக்கு சொன்னாலும், கெடுதலுக்கு சொன்னாலும், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நீங்க செய்வீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எதிரில் உங்களுடைய முடிவுகளை நீங்க எப்பொழுதுமே மாத்திக்கொள்ள மாட்டீங்க மற்றவங்களுக்காக. உங்களுடைய சொந்த முடிவில் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய முடிவுகளையும், உங்களுடைய பாதைகளையும், உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு பாதி இடங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும், பாதி இடங்கள்ல உங்களுக்கு இது வலியையும் கொடுத்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில வழிகளையும், சில நம்பிக்கை துரோகங்களையும் ஏற்படுத்துவதற்கு ஏற்பட்ட சில காரணங்களாக இருக்கும். நீங்க எப்பொழுதுமே வித்தியாசமாக இருந்ததற்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகள் நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கும். நீங்களே நீங்களே ஒரு நபரிடம் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களிடமிருந்து நீங்க விலக கூட செஞ்சிருப்பீங்க. ஆனால் போக போக அந்த ஒரு மனிதர் கூட தான் நீங்கள் அதிகமாக பேசவும் செய்வீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வர ஆரம்பிப்பாங்க. அதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் நீங்கள் இப்படியா இருக்க என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களுக்கு கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் உங்களுக்கு பல முறைகள் சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் தவறு செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்வீங்க. ஆனா அது உங்களுடைய பாதையில் இருந்து, உங்களுடைய இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது சரியாக தெரியும். மற்ற நபர்கள் அதனை பார்க்கும் பொழுது இவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்கள் மீது சிறிதளவுக்கு கோபப்படத்தாங்க செய்வாங்க. நீங்கள் எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய மனிதர்கள் கிடையாது. மற்றவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைத்து வாழாமல், எப்பொழுதும் எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் தனியாக இருந்திருப்பீங்க. நீங்க ஒரு ரூமுக்குள்ள இருந்தால் கூட அங்க அதிக நபர்கள் இருந்தால் அந்த ஒரு ரூம்ல நீங்க இருக்க விரும்ப மாட்டீங்க.
இருந்தாலும் கூட நீங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள். உங்க கூட 10 நபர்கள் இருந்தாலும் அந்த ஒரு இடத்திலிருந்து வெளியே போக முடியல அப்படி அப்படி என்றாலுமே இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒரு இடத்துல தனியாக இருப்பது போலத்தான் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் தேடுவது என்னமோ உங்களுக்குன்னு உங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய மனிதர்கள், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் வேண்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் உங்களை மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க மாட்டாங்க. நீங்களும் ஆழமாக ஒவ்வொரு மனிதர்களும் யார் என்னவென்று ஆழமாக நீங்க யோசித்து பார்த்திருப்பீங்க. ஆனால் யாரும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்க மாட்டாங்க. கிடைக்காததால் நான் தான் அந்த ஒரு தனிமையான ஒரு மனிதர். எனக்கு மட்டும் நான் இருந்தால் போதும் என்ற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சின்ன சர்க்கிள் தாங்க இருக்கும். நிறைய நிறைய மனிதர்களை நீங்க சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய நபர்களிடம் நீங்க பேசக்கூட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் அப்படி நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். நீங்க தனிமையா இருப்பது அது உங்களுடைய வீக்னஸ் கிடையாதுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்குன்னு நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தைரியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே மற்ற நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருக்க மாட்டீங்க. நீங்க யோசிக்கக்கூடிய விதம் அனைத்துமே தனியாக இருக்கும். அது புதுமையாக இருக்கும். நீங்க அதிகமா எதையாவது ஒண்ண புதுமையாக பண்ணணும் அப்படின்னு நினைத்து பல வழிகளையும் பல அவமானங்களையும் உங்களுக்குள்ள நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு உயர்வு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உடனே உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பமாகும். கும்பம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை பல நேரங்களில் ஸ்டக்காய் நின்றது போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் உங்களுடைய ஐடியாக்களை கூட மற்றவங்ககிட்ட நீங்க ஷேர் செய்தாலும் அதற்கான பலன் என்பது உங்களுக்கு உடனடியாக இல்லாமல் இருந்திருக்கும். இந்த ஒரு நிலைமை தாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு பல விஷயங்கள்ல உங்களை டவுட் பண்ண வைத்திருக்கும். என் வழி சரியான ஒரு வழிதானா என்று இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எடுத்த பாதை சாதாரணமானதாக இருக்காது. அது உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். உங்களுடைய நேரம் சரியில்லாமல் இருப்பதால் மட்டும்தான் அந்த ஒரு பாதை உங்களுக்கு சரியில்லாததாக போய்கொண்டிருக்கும். உங்களுடைய நேரம் சரியான நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு பாதையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகுங்க. இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணணும், வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு எவ்வளவோ பாதையை தேடி நீங்க போயிருப்பீங்க. உங்களுடைய அறிவை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வைத்து உங்களுக்குன்னு ஒரு யோசனைகள் வந்திருக்கும். அதன்படியும் நீங்கள் நடந்திருப்பீர்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு உடனே நடக்காது. உடனே நடக்காமல், ஆனால் இது அனைத்தும் உடனே நடக்காது. இருந்தாலும் பொறுமையாக நடந்தாலும் தெளிவாக நடக்க ஆரம்பிக்கும். நிலையான ஒரு மாற்றமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆழமாக யோசித்து செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். தெளிவாக எந்த முடிவையும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான். அது மட்டுமல்லாம சனி பகவானும் ராகுவும் இவர்கள் இருவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையில சேர போறாங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய விஷயங்களையும் புதிய விஷயங்களையும் உங்களுக்கு கற்றும் கொடுப்பாங்க. வேலைகள், உங்களுடைய தொழில்கள், அது அனைத்திலும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு விதத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. இவ்வளவு நாள் இந்த 2 எனர்ஜிகளும் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க, ராகு பகவானும் சனி பகவானும். ஆனால் இனிமேல் இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இனிமேல் உங்களுக்கு நன்மைகளை கற்றுக் கொடுக்க போறாங்க. நீங்க பழைய வழியில இந்த ஒரு நேரத்தில் ஃபிட்டாக முடியாமல் தடைகளாக இருந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா புதிய வழியில் நீங்க மூவ் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தைரியம் என்பது நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த விதமான முடிவுகளையும் எந்த விதமான வேலைகளையுமே நீங்கள் சீக்கிரமாக முடித்து விடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்து ஆரம்பித்து விடும். நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை புதிய ஒரு டைரக்ஷன்ல, புதிய ஒரு திசையில நீங்க பயன்படுத்துவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை போக வைக்குங்க. இது நல்ல ஒரு நிலைமைக்கு போக வைத்து நல்ல ஒரு இடத்தையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க.
சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் பண்ணுவதற்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவை இருக்காதுங்க. அதிகமா பணம் செலவழிக்கணும் தேவை இருக்காது. உங்களுடைய திறமையும் உங்களுடைய நல்ல மனமும் இருந்தாலும் போதுங்க. நிறைய உங்களுடைய சரியான ஒரு ஐடியா இருந்தால் போதும். அந்த ஐடியா இருந்தா உங்களுக்கு அது சடனா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நடக்கும். நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அது கெடுதலும் நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகளை இனிமேல் நீங்கள் எதையுமே தவிர்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களே அதிகமாக உணர்ந்து கொள்வீங்க. அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாக போக ஆரம்பிப்பீர்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.